சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய, சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய, வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. அடியமர்ந்து கொள்வாயே நெஞ்சமே, அப்பம் இடி அவிலோடு எள்ளுருண்டை கண்ணல் வடி சுவையில் தாழ்வானே, அன்பர் அடியார் உள்ளத்தே வாழ்வானே, வாழ்த்தியே வாழ். அடியை குறியாத அறியாமை நான் முடிய கெடவோ முறையோ முறையோ, வடி விக்ரம வேல் மகிபா குரமின் கொடியை புணரும் குணபூதரனே. பொருள் விளக்கம் பார்க்கலாம். அடியை குறியாது, உன்னுடைய திருவடியை குறியாமல் நினைக்காமல் நான் அறியாமையினாலே நான் என்ன செய்யறேன்னா, முடிய கெடவோ முறையோ முறையோ, என் வாழ்க்கையை முடிச்சு கொள்றது முடிவா சரியா முறையா நீதியா, வடி விக்ரம வேல் கூர்மை கொண்டதும் பராக்கிரமம் கொண்டதுமாகிய வேலை ஏந்திய மகிபா அரசே, மகிமை வாய்ந்தவனே, குரமின் குறவகள் ஆகிய வள்ளி நாயகி மின்னல் கொடி போன்றவள், கொடியை படரும் அந்த கொடியை புணருகின்ற குணபூதரனே, குணத்தின் மலையாக இருக்கக்கூடியவனே, குணத்திலே குணமலையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே என்று சொல்லுகிறார்கள். இந்த பாடலிலே திருவடியின் பெருமையை சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அருணகிரிநாதருக்கு விநாயக பெருமான் எடுத்து சொல்லும் போதே முருகனுடைய திருவடியை ரெட்ட தரு பன்னிரு தோளும் திருவடியும்னு சொல்லி கொடுத்தாரு. பக்கர விஜய திருமணியில சொல்லும் போது அருணகிரிநாதருக்கு விநாயக பெருமான் முருகனை எப்படி சொல்லணும்னு சொல்லும்போது முருகனுடைய தோள்கள், முருகனுடைய திருவடி, முருகனுடைய வேல், முருகனுடைய தேவர்கொடி, இதெல்லாம் சேர்த்து பாடணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அதுல முக்கியமானது திருவடி. அதனால்தான் அந்த திருவடியை எடுத்து சீர்பாத வகுப்பு அருணகிரிநாதர் பாடினார். அந்த திருவடியினுடைய பெருமையை முழுக்க தெரிஞ்சுக்கணுமானா சீர்பாத வகுப்பை பார்த்தா போதும். அந்த திருவடியானது சின்னஞ்சிறிய திருவடி, அது என் இதயத்துல இருக்கணும். நெஞ்சக்கன கல்லு நெகிழ்ந்து உருக தஞ்சத்தருள் சண்முகருக்கு ஏர் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பத முடிவான்னு விநாயகர் பாதத்தை பணிஞ்சு முருகனுடைய சீர்பாதத்தை எடுத்து நெஞ்ச கல்லுக்குள்ள வச்சுக்கின்றார் அருணகிரிநாதர். அப்படி வரிசையா வளர்ந்து அனுபூதியில வளர்ந்து வருகின்ற நிலையிலே திருவடியினுடைய பெருமையை சொல்லக்கூடிய இந்த பாடலை பார்க்கிறார். உன்னுடைய அடியை புரியாமல் இருக்கேன்னா இந்த பிறவி எடுத்து என்ன பயன்? பெருதற்கரிய பிறவியை பெற்று நின் சிற்றடியை குறுகி பணிந்து பெற கற்றிலே, பெருகு மத கும்பகம்ப தருகன் சிறுகன் சங்கிராம செயல சரசவல்லி இருகத்தழுவன் கடகாஜலா பன்னிரு புயனே அப்படின்னு அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்துல சொல்றார். பெருதற்கரிய பிறவி கிடைக்கவே கிடைக்காது. மானிட பிறவி கிடைக்கவே கிடைக்காது. அதுலயும் கை கால் எல்லாம் நல்லா இருந்து நல்ல விதமா பிறக்கக்கூடிய பிறப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படி பிறந்து சிறப்பா இருக்கிற நாம்
அந்த இறைவனுடைய திருவடியை நினைக்காம இருந்தா அது ஒரு வாழ்க்கையே கிடையாது. பிறந்ததுக்கு பலனே இல்லை. அதனால பெறுதற்கரிய பிறவியை பெற்று அப்படி இருந்தும் நின் சிற்றடியை குறுகி பணிந்து பெறக்கட்டிலே உன்னுடைய திருவடியை பணிந்து பெறறதுக்கு எனக்கு ஞானம் இல்லையே அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் வருந்துகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, வள்ளி நாயகி முருகப்பெருமான் குறிஞ்சி நிலத்துல பெரிய குறிஞ்சி மலையாக இருக்கிறானா, பச்சைமா மலை போல் மீனிங்கிற மாதிரி சுப்பிரமணிய சுவாமி மலை போல பெரிய மார்புடனே 12 கரங்களுடனே மலையாக இருக்கும்போது அந்த மலையில கொடிகள் எல்லாம் படருவது போல வள்ளி நாயகி உன்னை படர்ந்திருக்கிறார். இயற்கையில தெரிகிற காட்சி போலயே தெரிகிறது. அந்த மலையிலே வள்ளி நாயகி கொடி போல உன்னை படர்ந்திருக்கிறாளே, அப்படி நானும் கொடி போல தவழ்ந்து கீழே விழாமல் எனக்கு ஆதரவாக உன்னை பெற்று உன்னுடன் சேர்ந்து வர முடியாதா? வள்ளி நாயகி போல என்னை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாயான்னு ஏங்குதலாக விரகதாபமாக இந்த பாடலை பாடியிருக்கிறார் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். காவி கமல கழலுடன் சேர்த்து, உன்னுடைய காவி கமலம்னா சிகப்பா இருக்கக்கூடிய செந்தளிரை போன்ற தாமரை போன்ற திருவடியுடனே சேர்த்து என்னை காத்தருள்வாய், என்னை நீ ரட்சிப்பாய், அந்த பூலோக வாழ்க்கையிலிருந்து என்னை நீ ரட்சிப்பாய். தூவி குலமயில் வாகனனே, மயில் இருக்கக்கூடிய வாகனனே, உன் திருவடி எப்பவுமே மயில் மேல பட்டு கொண்டே இருக்கிறது. மயில் வாகனனே, துணை ஏதுமின்றி தாவி படர கொழு கொம்பு இல்லாத தனி கொடி போல் இப்பாவி தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே, துன்பம் படாமல் இந்த கொடியானது படரக்கூடிய ஒரு பெரிய மரமாகவோ மலையாகவோ நீ இருந்தால் அதுல நான் சேர்ந்துக்க மாட்டேன்னா, என்ன நீ காப்பாற்ற மாட்டேயா? எப்படி வள்ளி கொடியை நீ எடுத்துக்கொண்டு காப்பாற்றுனியோ அந்த மாதிரி என்ன விரகத்தாபத்திலிருந்து, என் துன்பத்திலிருந்து, சம்சார கடலில் இருந்து என்னை நீ காப்பாற்ற மாட்டியான்னு கேட்கிறார். இந்த கொடி அப்படிங்கிறது கொடியும் ஒரு பாகத்தில் கொண்டானே சிவபெருமான் சொல்லுவாங்க. கொடி பார்வதி தேவி மின்னல் கொடியை போன்றவள். மின்னலன வந்த மேகக்களத்து ஈஸ்வருடன் மண்ணும் திருமுகத்து வாழியன்னு ஒரு பாட்டுல சொல்லுவாங்க. பெண்களை கொடியா பாவிக்கிறது ஒரு தமிழ் பண்பாடு. அந்த கொடியா இருக்கிற வள்ளி நாயகி எப்படி தாவிப்படுற கொழுக்கும்பில்லாத தனி கொடி போல் இப்பாவி தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே, என்னையும் நீ வள்ளியா நினைச்சு கொடியா ஆக்கி உன் கூட சேர்த்துக்க மாட்டையா அப்படின்னு கேட்கறது. உன் திருவடி பெருமையை சொல்றாரு. முருகப்பெருமானுடைய திருவடி பெருமையை அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி யாருமே சொல்லியிருக்க முடியாது. ஒரு திருப்புகழ் பாடல்ல அருணகிரி நாராலே தோல் அப்படிங்கிற ஒரு பாடல்ல பார் ஏழ் ஓர் தாளாலே ஆழ்வார், ஆழ்வார்னா 7 உலகத்தையும் ஒரு காலால மகாவிஷ்ணு திருவடியை வச்சு மகாபலி சக்கரவர்த்திக்காக 3 அடி மண் கேட்டபோது ஒரு அடியாக எல்லா உலகத்தையும் ஒரு அடியாக அளந்து விட்டாராம். பார் ஏழ் ஓர் தாளாலே ஆழ்வார் பாவார் வேதத்து அயனாரும், வேதத்தை சொல்லுகின்ற பன்மனும், பார் ஏழ் ஓர் தாளாலே ஆழ்வார் பாவார் வேதத்து அயனாரும் பாழூடே வானூடே பாரூடேயூர் பாதத்தினை நாட. பூமிக்கடியில பாதாளத்திலையும் ஆகாயத்து மேல தேவலோகத்திலையும் பறந்து நிற்கின்ற விராட் சுரூபமாக சிவபெருமான் திருவண்ணாமலையிலே அக்னி ஜோதியாக நின்றாரே, உன்னுடைய அடியும் முடியும் காண முடியல. பாரூடே வானூடே பாழூடேயூர், தேயூர்னு அக்னி, தேயூர் பாதத்தினை நாட. உன்னுடைய திருவண்ணாமலை அண்ணாமலேஸ்வரரே உன்னுடைய திருவடியை நாட. யாரு? பிரம்மனும் விஷ்ணுவும். பார் ஏழோர் தாளாலே ஆழ்வார் பாவார் வேதத்து அயனாரும் பாழூடே வானூடே பாரூடேயூர் பாதத்தினை நாட. சீரார் மாதோடே வாழ்வார் சீர் சேயூர் வாழ், சேனா ரிஷபம், சேயூர் வாழ் பெருவாழ்வே தேவே வேளே பூவே கோவே தேவே தேவர் பெருமாளேன்னு சொல்றாங்க ஒரு பாட்டில் அருணகிரிநாதர். மகாவிஷ்ணுடைய திருவடி வானுலகெல்லாம் அடர்ந்தது, சிவபெருமானுடைய திருவடியை தேடவே முடியல. அப்படி இருக்கிற உன்னுடைய சின்னஞ்சிறிய திருவடியை கொண்டு வந்து என் தலையில வச்சு என் பாவங்களை எல்லாம் போக்கி என்னை உன்னுடன் 2 கலக்க செய்ய வேண்டும், அனுபூதி நிலையை கொடுப்பா என்று அருணகிரிநாதர் ஏங்கி வள்ளியை போல விரக தாபத்திலே கேட்கின்ற இந்த பாடலை பார்த்தோம். அத பாடலாம். அடியை குறியாதறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்கிரமவேல் மகிபா குரமின் கொடியை புணரும் குணபூதர நே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா.
வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நாளும் மிகுத்த கசிவாகி ஞான நித்தம் அருள்வாயே. ஞான நித்தம் அதை நாடும் ஏழை தனக்கும் அனுபூதி ராசி தழைக்க அருள்வாயே. ஞான நித்தம் அதை நாடும் ஏழை தனக்கும் அனுபூதி ராசி தழைக்க அருள்வாயே. கூளை எருக்கு மதி நாக பூரணம் அளித்த சிறியோனே இளைஞனே, வேழைதனுக்கு உச்சிதமாக வேழம் அழைத்த பெருமானே, உச்சிதமாக வேழம் அழைத்த பெருமானே, உகந்து மனமும் குளிர்ந்து பயன்கொள் தர்மம் புரிந்து ஒடுங்கி நினையும் உனையே நினைந்து முருகா 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 என்று உனையே நினையும் பணிந்து மகிழ்வேனு. முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம்.